ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல சீமாக்கு பாட்டி விலை உயர்ந்த மதிப்பில் உள்ள ஒரு வளையல குடுத்துருப்பாங்க. அது மாமியாக்காரங்க அவளோட கையில போட்டு விடும்போது, கரெக்ட்டா அந்த அன்னிக்காரிங்க எல்லாருமே சண்டை வளர்த்துட்டு இருக்காளுங்க. இவ ஒரு ஆட்டக்காரி. அப்படி இருக்கும்போது அவளுக்கு இந்த நகைய குடுக்க போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் சண்டை போடுறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி பாட்டி கேட்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு லெட்டர நீட்டுறாங்க. உடனே இத பார்த்த சீமாக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி கேட்க, "அத நீங்களே படிங்க" அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அத படிக்கிற பாட்டிக்கு தலையில இடி விழுந்த மாரி இருக்கு. பயங்கர ஷாக்கா இருக்கு. அத ஒவ்வொரு வார்த்தையுமே படிச்சுட்டு சீமாவ பார்த்து கேட்குறாங்க. "என்ன சீமா இதெல்லாம்? இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையா? இத நீ தான் எழுதினியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சீமா அப்படியே பயந்துட்டு, "பாட்டி அது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, நீ கல்யாணத்து அன்னைக்கு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக நீ போயிருக்க. அதுவும் ரோகிணிய மணமேடையில உட்கார வச்சுட்டு. அப்போ உனக்கு இவ்ளோ தைரியம் இருந்திருக்கும். இத நீ லெட்டரா பிரேமுக்காக நீ எழுதியிருக்கியா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இது பொய்யா? உண்மையா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்மளோட சீமா செம்ம கில்ட்டினஸ்ல இருக்கா. இந்த உண்மைய மறைக்கிறது அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இப்ப பாட்டிகிட்டயும் மாட்டிக்கிட்டா. அதனால அந்த விஷயத்த எப்படி மறைப்பா? "ஆமா பாட்டி, இதுல இருக்கிறது உண்மைதான்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. இத கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க. அன்னிக்காரிங்கலாம் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாளுங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ரோகிணியும் பார்த்துட்டு இருக்கா. "ஐயய்யோ! அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அந்த லெட்டர அப்படியே கீழ போயிட்டு, அப்படியே பித்து புடிச்ச மாரி நடந்து போறாங்க. யார்ட்டயுமே எதுவுமே பேசல. இங்க சீமா அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. பாட்டி நடந்து போம்போது பின்னாடியே அன்னிக்காரிங்களும் பின்னாடியே தொரத்திட்டு வராளுங்க. அப்ப பாட்டி ஒரே செய்கை தான் சொல்லுது. "இந்த பாருங்க, எல்லாரும் இங்கேயே நில்லுங்க. நானே வருவேன். யாரும் என் பின்னாடி வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போகுது. உடனே அன்னிக்காரிங்கலாம், "கண்டிப்பா பாருங்களேன், பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுனால கண்டிப்பா சீமாவ வீட்ட விட்டு வெளில தள்ள போறாங்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காளுங்க. அப்புறம் எங்க மாமியாக்காரங்களுக்குமே பதட்டமா இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. பாட்டி வேகமா ஒரு சூட்கேஸ எடுத்துட்டு அப்படியே தூக்கி வீசுது சீமாவோட பக்கத்துல. உடனே எல்லாரும் அதிர்ச்சியாயி பாக்குறாங்க. "சீமா, இது உன்னோட பெட்டி தான். இதெல்லாம் தூக்கிட்டு இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. இங்கேருந்து வெளில போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி அதிர்ச்சியாயி பாக்குறா. "நான் உன்ன ரொம்ப நம்பினேன். ஆனா நீ என்னையும் சரி, என் குடும்பத்துல உள்ளவங்களையும் சரி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்ட. எங்க குடும்ப மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல மருமகளா இருக்க தகுதியே இல்லாதவ தான். இந்த வீட்ட விட்டு வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. அப்ப சீமா அந்த பொட்டிய அப்படியே எடுக்கிறதுக்கு போறா. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பிரேம் வந்துடுறான். உடனே அந்த பொட்டிய எடுத்துட்டு சீமா கைய புடிச்சுக்கிறான். "எதுக்கு இந்த மாரி பண்றீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கறான். உடனே பாட்டி சொல்றாங்க, "இந்த பாருப்பா, நான் ஒண்ணும் உன்னோட பொண்டாட்டிய வேணும்னு இப்படிலாம் பண்ணல. இந்த லெட்டர எடுத்து படி" அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுறாங்க. அப்பதான் ஒரு பங்கமான ட்விஸ்டையே ரிவீல் பண்றாங்க. இதுவரைக்கும் பிரேமுக்கு இந்த உண்மை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பிரேம் இந்த லெட்டர படிச்சுட்டேன், எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு. நம்மளோட சீமாவும் அப்படியே அழுதுட்டே நிக்கிறா. உடனே மாமியாக்காரங்க சொல்றாங்க, "என்னப்பா சொல்ற? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்லம்மா, எனக்கு இந்த விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வரும். அப்பதான் இந்த லெட்டர் என்னோட கையில கிடைச்சிச்சு. இத பார்த்த உடனே எனக்கும் முதல்ல அதிர்ச்சியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சீமாட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தேன். என்கிட்ட நீ இனிமே பொய் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில அவ இருந்திருக்கா. அவள ஒருத்தவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் டான்ஸ் ஆட சொல்லி. அப்ப என்கிட்ட அவ லெட்டர் எழுதி குடுத்துட்டு தான் போயிருக்கா. என்னோட சம்மதத்தோட தான் அவ போயிருக்கன்னு அவ நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாத அந்த லெட்டர நான் படிக்கலங்கிற விஷயம். இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சு. சீமா எப்பவுமே எனக்கு உண்மையா தான் இருந்திருக்கா. இந்த விஷயத்தை எல்லாரும் இப்படியே விட்டுருங்க. நான் அவள மனைவியா தான் ஏத்துக்கிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சீமாக்கு எதிர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுறா. உடனே இதை கேட்கிற மாமியாக்காரங்க, "என்னப்பா நீ பாட்டியே ஏத்து பேசுறியே" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "இல்லம்மா, நான் இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க முடியாது. என்னோட மனைவிய இந்த மாதிரிலாம் நீங்க அசிங்கப்படுத்துறது எனக்கு பொறுத்துக்க முடியல. அவ என்னோட மனைவி. அவளுக்கு நீங்கலாம் மரியாதை குடுத்து தான் ஆகணும். அவ இந்த வீட்டோட மருமக தான் எப்பவுமே" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிய தூக்கி வச்சு பேசுறான். இதெல்லாம் பார்க்குற பாட்டிக்கு செம்மையா காண்டாவுது. தன்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்புறம் பிரேம் சீமாவ கைய பிடிச்சுட்டு, "நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள கைய பிடிச்சுட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுவான். அப்ப கரெக்ட்டா சித்தார்த் வருவான். சித்தார்த்
வந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். உடனே வந்து கேக்குறான், இந்த பாத்தியா பிரேம், இப்ப வந்து நீயே வந்து பாட்டிய வந்து எதிர்த்து பேசிட்ட. காரணம் என்னன்னா அவங்க வந்து செல்ஃபிஷா இருக்காங்க. உன்னோட மனைவியையே கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறாங்க. இப்படிதான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவங்க வந்து ஒரு சுயநலவாதி. அவங்கள நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பேன்னு நான் சொன்னேனே, இப்ப புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு அவன் பாட்டு போறான். இங்க வந்து பாட்டிக்கு செம்மையா கோவம் வரும். அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து பிரேமோட அம்மாக்காரங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும்மா நீ மன்னிப்பு கேட்கிற? நீ பெத்தியே 2 பசங்க சித்தார்த், பிரேம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் காரணம் நீ தான். உன்னால தான் நான் இவ்ளோ அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா சீமா வந்துட்டு பாட்டியோட கால பிடிச்சிட்டு அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கா. பாட்டி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. நான் பண்ணது பெரிய தப்பு தான். அவங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன் தான். நான் வந்து வேணும்னே அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த கிழவி கொஞ்சம் கூட கண்டுக்காம காலை எட்டி வச்சுட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கு. சீமாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஒரு பூஜைக்காக அது எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல. ஸோ அதுக்காக வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பாட்டி எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜோடியா வந்து ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. சீமாவும் பிரேமும் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட சீமாக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவனோட குடும்பத்தையே எதிர்த்து சீமாக்காக அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கான் இல்லையா? ஆனா இவனையே நம்ம ஏமாத்திட்டு தானே இருக்கோம். ரோஹிணியை தான் அவன் கல்யாணம் பண்ணா, என்ன கல்யாணம் பண்ணங்கிற உண்மையை நான் எப்படி இவன்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே அழுதுட்டே ஓடிடுவான். உடனே பிரேம் வந்துட்டு போய் பாக்குறான். என்ன சீமா என்னாச்சு? இன்னைக்கு நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கியா? பாட்டி வந்து பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்த பாரு, என்னை நம்பி நீ வந்திருக்க. நான் வந்து உன்னை எப்பவுமே கண் கலங்க விட மாட்டேன். என்னை நம்ப, உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப அன்பா அக்கறையா. உடனே வந்து சீமா சொல்றா, இந்த பாருங்க பிரேம், இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன வந்து இந்த மாதிரி பேசும்போது எனக்காக நீங்க நின்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா உங்ககிட்டயே நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேனே, அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியலன்னு சொல்லும் போது, என்ன உளர்ற, என்ன விஷயத்த மறைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவளும் வந்து ஒரு விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி நான் உங்களோட மனைவியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன உளர்ற அப்படின்னு கேட்டா, ஆமா நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க அந்த லெட்டர்ல படிச்சது எல்லாமே உண்மைதான். அந்த ஆளு என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து ரோகிணிய மனக்கோலத்துல உட்கார வச்சுட்டு நான் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு போனேன். அப்பதான் வந்து என்னால வந்து கரெக்டான நேரத்துக்கு கல்யாணத்துக்கு வர முடியல. அதுக்குள்ள நீங்க ரோஹிணி கிணத்துல தாலி கட்டிட்டீங்க. அப்ப வந்து நான் உங்களோட மனைவி கிடையாது, ரோஹிணி தான் உங்களோட மனைவி அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறா. நம்மளோட பிரேமுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. அவனால நம்பவே முடியல. சிமா நீ போய் சொல்லாத, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்ல பிரேம், நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு ரோஹிணியும் வந்து நிக்கிறா. உடனே வந்து சீமா போய் சொல்றா, ரோஹிணி நீயே உண்மையை சொல்லு. இந்த மாதிரி வந்து பிரேம் வந்து உனக்கு தானே தாலி கட்டினாரு, அந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்டா ரோஹிணி எதுவுமே சொல்லாம சில மாதிரி நிக்கிறாளா. உடனே வந்து பிரேமும் சொல்றான், என்ன ரோஹிணி உன் அக்கா வந்து விளையாடுறா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விளையாண்டா எனக்கு பிடிக்காது, நீயே உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அவளும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சீமா வந்து சத்தியமே பண்றா. நான் சத்தியம்னு சொல்றேன், இதான் உண்மைன்னு. இங்க வந்து பிரேம் வந்து அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்களோட இதயத்தையே சுக்குநூறா உடைச்ச மாதிரி, அதோட அப்படி எதுவுமே சொல்லாம பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நடந்து போறா. இங்க வந்து சீமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சொல்லாம அவன் பட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். சீமா வந்து அவரோட பின்னாடியே போயிட்டு இருக்கா, நில்லுங்க பிரேம்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஒரு லாரி மாதிரி வருது. அது வந்து நம்மளோட பிரேம் மேல வந்து மோதிடுது. நம்மளோட சீமாவும் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளோட பிரேமுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுலாம் அடுத்த பாட்டுல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்.